நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தால் வாங்க, இருங்க, சாப்பிடுங்க, என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்கன்னு விசாரிக்கிறோம்ல, அதுதான் விருந்தோம்பல். விருந்தோம்பல்ங்கிறவங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்கள மனமுவந்து முகம் மலர்ந்து உபசரிக்கிற பண்பு தான். இதை பற்றி வள்ளுவர் அதிகாரமாக திருக்குறளில் விவரிக்கிறார். அது என்ன அப்படின்னும் அதில் இருக்க 10 குறள்லையும் ஒவ்வொரு குறளுக்கும் ஒவ்வொரு விளக்கங்கள் இருக்குது. அதை பற்றியும் பார்ப்போம் இந்த வீடியோவில். குறள் 81. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. நம்ம காட்டில் வாழாமல் இல்லறமாக வீட்டில் வாழ்ந்து வேளாண்மை செய்வதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு வந்துற விருந்தினர்களை உபசரிக்கிறதுக்கு மட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வாழும் இல்லற வாழ்க்கையே விருந்தினர்களை உபசரிப்பதற்கு தான் அப்படின்னு இந்த குறள் கூறுது. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. குறள் 82. விருந்து புறத்தா தானுண்டல் சாவா மருந்தினும் வேண்டாப்பர் 2. நமக்கு அமுதமே கிடைச்சாலும் நம்ம வீட்டிற்கு வந்த விருந்தினர்களை உபசரிக்காமல் அவங்கள வெளியே வச்சுட்டு அந்த அமுதை நாம் உண்ணக்கூடாது. விருந்தினருக்கு ஒரு பொருளை கொடுக்காம நம்ம அதை உண்ணக்கூடாது. அது அமுதமாக இருந்தாலும் சரி. விருந்து புறத்தா தானுண்டல் சாவா மருந்தினும் வேண்டார் பாற்றன்று. குறள் 83. வருவிருந்து வைகாலும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று. ஒரு விருந்தினரை நாள்தோறும் போற்றுபவனோட வாழ்க்கை ஒரு போதுமே கெட்டு போகாது. நீங்கள் வீட்டுக்கு வர விருந்தினர்களை மனமுவந்து உபசரிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஒருபோதும் கெட்டு போகாது. இதுதான் இந்த குறளோட பொருள். வரவிருந்து வைகாலும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று. குறள் 84. அகனமருந்து செய்யால் உறையும் முகனமருந்து நல்விருந்து ஓம்புவான் இல். விருந்தினர்களை முகம் வளர்ந்து உபசரிப்பவனோட வீட்டில் தான் திருமகள் மனமுவந்து தங்கியிருப்பாள். அதாவது நம்ம வீட்டுக்கு வர்ற விருந்தினர்களை எப்படி முகம் மறந்து ஸ்மைல் பண்ணி நம்ம வரவேற்கிறோம் அப்படிங்கிறவங்கள வச்சு தான் அவங்க வீட்டில் திருமகள், அதாவது செல்வம் தங்கி இருக்கும்னு சொல்கிறாங்க. அகன மருந்து செய்யால் உறையும் முகன மருந்து நல்விருந்து ஓம்புவான் இல். குறள் 85. வித்தும் இடல் வேண்டும் சொல்லோ விருந்தோம்பி மீச்சல் மிசைவான் புலம். விருந்தினருக்கு உணவு பரிமாறிவிட்டு பின்னர் உணவு அருந்துபவனோட நிலத்தில் விதை விதைக்காமலே செடி முளைக்குமா. அதாவது பயிர் செய்ய விதை விதைத்தாதானே செடி முளைக்கும். ஆனால் விருந்தினருக்கு உணவளிச்சுட்டு உணவளிப்பவனோட நிலத்தில் பயிர் விதை விதைக்காமலே முளைக்கும் அப்படின்னு இந்த குறள் சொல்லுது. வித்தும் இடல் வேண்டும் சொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். குறள் 86. செல்விருந்து ஓம்பி வரவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. வந்த விருந்தினர்களை உபசரித்து விட்டுட்டு இனி வரவிருக்கும் விருந்தினர்களுக்கு காத்திருப்பவனை தான் தேவர்களும் அவங்க வீட்டுக்கு அழைக்க காத்திருப்பார்களாம். அதாவது நம்ம வீட்டுக்கு நிறைய விருந்தினர்கள் வருவாங்கள்ல, வர்ற முதல் விருந்தினர்களையும் வரவேற்று அவங்கள உபசரிச்சுட்டு இனி வரவிருக்கவங்களையும் எதிர்பார்த்து வாசல்லே காத்திருப்பவர்களை தான் தேவர்கள் அவர்கள் வீடாகிய சொர்க்கத்தில் வரவேற்க எதிர்பார்த்திருப்பார்களாம். செல்விருந்து ஊம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. குறள் 87. இணைத்துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணை வேள்வி பயன். இவ்வுலகில் இவ்வளவுதான் அப்படின்னு கிடையாது. ஒருவர் விருந்தினரை உபசரிக்க விருந்தோம்பல்ங்கிறது வேள்வி வரத்தினை அழித்து கொண்டே இருக்கும். இவ்வளவுதான் விருந்தோம்பல்ங்கிறது கிடையாது. நம்ம உபசரிக்க வேள்வி தீ எண்ணெய் ஊற்ற எப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி விருந்தோம்பல் வளர்ந்துக்கிட்டே இருக்குமா. இணைத்துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணை வேள்வி பயன். குறள் 88. பரிதோம்பி பற்றற்றாம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். விருந்தினரை நன்கு உபசரிக்காதவர்களை பின்னாளில் தங்கள் கடமையை செய்யவில்லை என்று வருந்துவாங்க. பரிதோம்பி பற்றற்றாம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். விருந்தினரை உபசரிக்க முடியாதவங்க பின்னாளில் நம்மளால் உபசரிக்க முடியவில்லையே அப்படின்னு பெருங்கவலை கொள்வர். இதை தான் குறள் 88 நமக்கு கூறுது. பரிதோம்பி பற்றற்றாம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். குறள் 89. உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க் உண்டு. செல்வ செழிப்பில் வறுமை என்னன்னே தெரியாமல் விருந்தினரை உபசரிப்பாமல் இருப்பது தான் பேதைகள் தான் இவ்வாறு நடந்து கொள்வர்.
செல்வ செழிப்பாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விருந்தினர்களை உபசரிக்க முடியாமல் இருக்கிறவங்க யாருன்னா பேதைகள், அறிவில்லாதவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்வ செழிப்பில் வறுமை என்னன்னே தெரியாமல் விருந்தினரை உபசரிக்காமல் இருப்பது தான் பேதை. அவர்களோட நடந்து கொள்வாங்க, பேதை போல் நடந்து கொள்வாங்க. உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார் கண் உண்டு. குறள் 90. இது நமக்கு ரொம்ப பரிச்சயப்பட்ட குறள். மோப்பக்குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குழையும் விருந்து. அனிச்சம் மலர் முகந்து பார்த்தாலே அது வாடிவிடும். அதுபோல் விருந்தினர் வருகையால் நம்ம முகம் மலராமல் இருக்கிறத பார்த்தாலே அவங்க முகம் வாடிடும். அதாவது அனிச்ச மலரை முகந்து பார்த்தா அது வாடிடும். நம்ம முகம் மலரன்னா நம்ம முகத்தை பார்த்து விருந்தினரின் முகமும் வாடிடும் அப்படிங்கிறத அந்த குறள் கூறுது. மோப்பக்குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குழையும் விருந்து. இத்தோட 81லேருந்து 90 விருந்தோம்பல் பற்றிய 10 குறள்களை நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எளிமையாக உங்களுக்கு விளக்கியிருக்கேன். இது விளக்கம் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இந்த திருக்குறள் தேவைப்படும்னா கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றிகள்.